வீட்டில் வளர்க்கலாமா? வாஸ்து சொல்வதென்ன? நம் வீட்டில் கிளியை வளர்க்கலாமா? இது குறித்து வாஸ்துவில் சொல்லப்பட்டிருப்பது என்ன? ஆன்மீகத்தில் கிளிகளுக்கு தனி முக்கியத்துவம் உள்ளது. காரணம், வீடுகளில் கிளி வைத்திருப்பது ராகு, கேது மற்றும் சனியின் தாக்கங்களை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது. அது மட்டுமல்ல, கிளியை வீட்டில் வளர்த்து வந்தால் குடும்ப உறுப்பினர்களின் நோய்கள் நீங்கும், குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும், தம்பதியினரின் உறவு மேம்படும், வீட்டில் நேர்மறையான சூழ்நிலையும் உருவாக்கும் என்று நம்பப்படுகிறது. ஜாதகத்தில் கிளி வளர்க்கும் யோகம் இருந்தால் மட்டுமே கிளியை வளர்க்க முடியும். அந்த வகையில் கிளி வளர்க்க நேர்ந்தால் எப்போதும் ஜோடி கிளிகளை மட்டுமே வளர்க்க வேண்டும். இதனால் தம்பதியினருக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கும் என்கிறார்கள். அது மட்டுமல்ல, கிளியை வீட்டில் வைத்திருப்பதால் குடும்பத்தில் ஏற்படும் அகால மரண அபாயமும் குறையும் என்கிறார்கள் வாஸ்து நிபுணர்கள். கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கும் கிளியானது எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமாம். கிளி தன்னுடைய கூண்டில் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தால் அந்த வீட்டில் எதிர்மறையானது அதிகரித்து விடுமாம். பண நெருக்கடியும் வரலாம். அதே போல தம்பதியினரிடம் ஏற்பட்ட தகராறை அந்த கிளி திரும்ப திரும்ப சொல்லக்கூடாதாம். வீட்டில் கிளி பொம்மையும் வாங்கி வைத்தாலும் கிரக தோஷங்களிலிருந்து விடுபடலாம். பச்சை கிளியின் போட்டோக்களையும் வீட்டில் வைத்திருக்கலாம். இந்த பச்சை கிளி போட்டோவை எந்த திசையிலும் வைக்கலாம். எனினும் வடக்கு திசை புதனின் பிரியமான திசையாக கருதப்படுகிறது. எனவே கிளிகளின் போட்டோக்களை வடக்கு திசையில் தான் வைக்கலாம். இதனால் குழந்தைகளின் நினைவாற்றலும் அதிகரிக்கும். இது ஒரு புறம் இருந்தாலும், கிளி மட்டுமல்ல, எந்த வகையான பறவைகளை வீடுகளில் வளர்ப்பதும் விற்பனை செய்வதும் குற்றம் என்று வனத்துறையினர் கண்டிப்புடன் சொல்கிறார்கள். கடந்த 1990 மற்றும் 91 ஏற்பட்ட சர்வதேச உடன்பாடு அடிப்படையில் கிளிகளை வளர்ப்பதற்கு மத்திய அரசால் தடை விதிக்கப்பட்டது. ஆனால் இந்த தடை குறித்து மக்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லை. அதனால்தான் இன்னமும் நிறைய பேர் கிளிகளை வளர்த்து வருவதாகவும் ஆன்லைன் மூலமும் வருடத்திற்கு 700 கிளிகள் விற்பனையாவதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.